ஆண்டவராய் இயேசு நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி கால சீயோன் ஊழியங்கள் மூலமாக சீயோன் மகிழ நிகழ்ச்சிகளிலே ஆண்டுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யோவேல் 2 அதிகாரம் 27 வசனம், என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் குறிப்பிடுகிறார், ஒரு போதும் என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை ஒரு போதும் வெட்கப்படுவது இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது ஒரு போதும் அவள் வெட்கம் மறைந்து போவதும் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 3 வார்த்தைகள் ஆண்டவரை விட்டு விலகி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களுக்கு உண்டாகிற காரியங்களை நாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 12 அதிகாரம் அதனுடைய 10 வசனத்தை நாம் வாசிக்கும் போது தாவீதுக்கு ஆண்டவர் நாத்தான் மூலமாக சொல்லுவார், பட்டயம் என்றைக்கு உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை தாவீது துணிந்து செய்த போது, உரியாவை யுத்தத்திலே மடிய வைக்க காரணமாக இருந்த போது, உரியாவுடைய குடும்பத்தில் தீமையான காரியங்களை செய்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், பட்டயம் உன் வீட்டை விட்டு என்றைக்கும் விலகாதிருக்கும். சில வீடுகளிலே எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை, எப்பொழுது பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் சோதனை. ஆண்டவருடைய பிள்ளையை நம்மை ஆராய்ந்து பார்ப்போமானால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பட்டயத்தை நான் நீக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் தவறு பண்ணின தாவீதினுடைய அரண்மனையிலே பட்டயம் வந்தது, சோதனைகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. பட்டயம் என்று சொல்லும்போது கொள்ளை நோயாக இருக்கலாம், பட்டயம் என்று சொல்லும்போது பாவமாக இருக்கலாம், பட்டயம் என்று சொல்லும்போது அது வேதனைக்குரிய காரியமாக கூட இருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு தாவீதினுடைய பாவத்தை நிமித்தம் இந்த வார்த்தையை குறிப்பிட்டார். ஏசாயாவின் புத்தகம் 13 அதிகாரம் 20 வசனத்திலே வாசிக்கும் போது, ஒரு போதும் நிலைக்க முடியாது. மனிதன் விருப்பம் எல்லாம் நிலைக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், வேறொன்ற வேண்டும். ஆண்டவரே அல்லாமல் ஒரு மனிதனால் நிலைக்க முடியாது. ஆண்டவர் நிலைக்க பண்ணாவிட்டால் அவனுடைய தொழிலோ அவனுடைய குடும்ப நிலைமைகளோ அவனுடைய காரியங்களோ ஒன்றுமே நிலைக்காமல் சிதறிப்போய் கொண்டிருப்பார்கள். சங்கீதம் 11:3 அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? உறுதி தகர்ந்து போவதை காட்டுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய உறுதியை விட்டு விலகுவதற்கு ஏதுவான சோதனைகள் வருகிறது. ஆனால் நாம் நிலைக்க வேண்டுமானால், நாம் உறுதியுள்ளவர்களாக ஆண்டவர்கள் இருப்போமானால் நிலைப்போம். ஆனால் ஆண்டவர் ஒருவரே நம்மை நிலைக்க பண்ண முடியும் என்பதை அறிய வேண்டும். ஆண்டவர் இல்லாத குடும்பம், ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை, ஆண்டவர் இல்லாத கிறிஸ்தவ ஜீவியம் நிலைக்க முடியாது. 3வதாக மார்க் 3:29 நாம் வாசிக்கும் போது, என்றைக்கும் மன்னிப்பு அடைய முடியாது. நம்முடைய ஆண்டவர் 7-70 தரம் மன்னிக்க சொன்னார். ஆனால் ஆண்டுடைய உறவினர்கள் மதிமயங்கி இருக்கிறார், அவர் பேர்சபூலை கொண்டு சாத்தானை துரத்துகிறார் என்று அற்பமாய் பேசும்போது தான் சொன்னார், மனிதகுமாரனுக்கு விரோதமாய் செய்த பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் மார்க் 3:29 பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசினால் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு அடைய முடியாது. அருமையானவர்களே, பட்டயம் என்றைக்கும் உன் குடும்பத்தை விட்டு விலகாது, ஒருபோதும் நிலைக்க முடியாது, என்றைக்கும் மன்னிப்பு பெற முடியாது என்கிற நிலைமைக்குரிய ஒரு நிலைமையுள்ள மக்களாக நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவிடத்தில் வாருங்கள். பரிசுத்தாவியை அறியாமல் நான் பேசினது உண்டு. ஆண்டவரே, உண்மை முக்கியப்படுத்தாமல் என் ஞானத்தால் காரியங்களை செய்து நிலைக்க முடியாமல் ஆகிவிட்டேன். ஆண்டவரே, துணிகரமான பாவங்கள் நிமித்தம் என் வாழ்க்கையிலே பட்டயங்கள் வந்திருக்கிறது என்று உணர்ந்து நீங்கள் இன்றைக்கு கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வருவீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்வது மாத்திரமல்ல, நீ என்னால் நீ வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் குறிப்பிடுகிற வார்த்தை யோவான்
10ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனம், ஒரு காலும் என் கையில் இருக்கிற உன்னை பறித்துக் கொள்வதில்லை. அருமையானுடைய சாத்தானுடைய விருப்பம் என்ன? உன்னை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உனக்கு அருமையானவைகளை பறிக்க வேண்டும் என்று சாத்தான் வந்திருக்கிறான். ஆனால் ஆண்டுடைய கரத்தில் இருக்கிற உங்களை அவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. அவர் கரத்தில் இருக்கிற உங்களை ஒரு காலம் சத்துரு பறித்துக் கொள்வதில்லை. நீங்கள் நம்புங்கள். ஆண்டவர் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள சொல்லுகிறார். எபேசியர் 6:13 முதல் 18 வசனங்களிலே அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து, ஆம், சாத்தானுடைய ஆயுதங்களை நீங்கள் மேற்கொள்வதற்காக, அக்கினி அஸ்திரங்களை ஜெயிப்பதற்காக நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இருப்பீர்களானால் ஒரு காலம் சாத்தான் உங்கள் பிள்ளைகளையோ குடும்ப அன்பையோ பிரிக்கவோ பறிக்கவோ முடியாது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 55:22 வாசிக்கிறோம், என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே வாசிக்கிறோம். அவருடைய கிருபையின் நிமித்தம் நாம் வெட்கப்படுவதில்லை. நம்மை வெட்கப்படுத்த வேண்டும் என்று காரியங்கள் வந்தாலும் இதுவரையில் நாம் வெட்கப்படாமல் இருக்க காரணம், ஆம், பாடுகள் மத்தியிலும் அவருடைய கிருபை நம்மை அதிகமாக சூழ்ந்து கொண்டது. எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தோமோ அவருடைய கிருபை அவ்வளவுக்கு அவ்வளவாக நமது வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கிறது. அந்த கிருபை நம்மை வெட்கப்படுத்தாமல் ஆண்டவர் நம்மை சாட்சியாக மாற்றுகிறார். 1 பேதுரு அதனுடைய 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, விசுவாசத்து நிமித்தம் நாம் வெட்கப்படுவதில்லை. நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளையாக நாங்கள், இந்த பூமியில வாழ்கிற நாங்கள் பல்லவத்துக்குரிய மக்களாக நாங்கள் இருக்கிறோம். எனவே நாங்கள் ஒரு போதும் வெட்கப்படுவதில்லை என்ற ஒரு தெளிவை ஆண்டவர் தந்திருக்கிறார். அநேகர் வெட்கப்பட்டு கலங்கி கண்ணீரோடு இருக்க காரணம் என்ன? பரிசுத்தாவிக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறார்கள். அந்த சமாரிய பெண்ணுக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு காலம் தாகம் உண்டாகாது. காரணம் என்ன? ஆவியானுடைய இரக்கங்கள், ஆவியானுடைய கிருபைகள், ஆவியானுடைய வரங்கள், ஆவியானுடைய கனிகள், ஆவியானுடைய வல்லமைகள் நமக்குள் பெருக பெருக நம்முடைய விசுவாச வீரர்களாக நாம் மாறுகிறோம். அப்பொழுது நாம் குறைவுள்ளவர்களாக அல்ல, பலவீனர்களாக அல்ல, பாவம் செய்வர்களாக அல்ல, ஆண்டுக்கு விரோதமானவர்களாக அல்ல, நாம் விசுவாசத்தில் உறுதிப்படுகிறோம். நமக்குள்ளே ஒரு காலம் தாகம் உண்டாகாத அந்த ஜீவ ஊற்று நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. நாம் வெட்கப்படுகிற ஊழியர்களாக, வெட்கப்படுகிற வாலிபனாக, வெட்கப்படுகிற விசுவாசியாக அல்ல, நாம் வெட்கப்படாமல் நாம் அந்த பரலோக விசுவாசத்தை நிமித்தம் நாம் கனமடைகிறோம். இன்றைக்கு இந்த கால வேளையிலே பாடுகள் வந்தால் நீங்கள் வெட்கப்படுவதில்லை. கிருபை நிமித்தமாக நீங்கள் வெட்கப்படுவதில்லை. விசுவாசத்தை நிமித்தம் 1 பேதுரு 2:6 படி, ஆம், அவருக்குள் நாம் வேர்கொண்டவர்களாக, அவருக்குள் நாம் கட்டப்பட்ட நாம் அந்த விசுவாசத்தை நிமித்தம் நாம் வெட்கப்படாமல் ஆண்டவர் காத்துக் கொள்ளுகிறார். முடிவாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, அவர்கள் நிலைத்திருப்பதனால் வருகையிலே வெட்கப்படுவதில்லை. நாம் எங்கு வெட்கப்பட்டோம், எதில் வெட்கப்பட்டோம், எப்பேற்கட்ட காரியங்களிலே வெட்கமுள்ளவர்களாக மாறினோம் என்று இன்றைக்கு நீங்கள் காலை வேளையிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மேன்மை என்ன தெரியுமா? இயேசு மத்திய வானத்தில் வருவார். அப்பொழுது நாம் வெட்கப்படுகிற மக்களாக அல்ல, அப்பொழுது அவரை மகிமையிலே சந்திக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த கால வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளையை நீ ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள், பாடுகள் மத்தியிலே எனக்கு கிருபை உண்டு, விசுவாசத்து நிமித்தம் பல்லோக நம்பிக்கை உண்டு, நான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன், எனவே வருகையிலே நான் வெட்கப்படுவதில்லை. இயேசு வரும் பொழுது ஒரு இமைப்பொழுதிலே நான் மறுரூபமாவேன். எல்லாவற்றை காட்டிலும் ஒரு பெரிய துர்பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த உலகத்தில் வெட்கப்பட்டவர்கள் கூட எழும்பி நிற்க முடியும். ஆனால் வருகையிலே வெட்கப்படுவோமானால் பரிதபிக்கத்தக்க நிலைமையாக மாறுவோம். எனவே ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தமாவோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஜாக்கிரதையோடு ஆண்டவரை நேசிப்போம். ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ராக்காலம் பகல் காலம் நான் வெட்கப்படாத ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கேன். இன்றைக்கு இந்த வசனத்தை நான் நம்புகிறேன். என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்படுவதில்லை. ஒரு காலம் தாகமுண்டாகாத, ஒருவராலும் பறித்துக் கொள்ள முடியாத ஒரு பெரிய கிருபை பெற்ற நான் இன்றைக்கு வருகையில் வெட்கப்படாமல், விசுவாசத்தை நிமித்தம் வெட்கப்படாமல், அவருடைய கிருபை நிமித்தம் வெட்கப்படாமல், பாடுகள் மத்தியில் வெட்கப்படாமல்
நிலத்திருக்கிற சீயோன் பர்வதமாக மாறுவோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு போதும் வெட்கப்படுவதில்லை. ஆம், உங்கள் பாகத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னேன். பாடுகள் மத்தியிலே கிருபை நிமித்தமாக, பரலோக நம்பிக்கை நிமித்தமாக உம்முடைய வருகையில் நாங்கள் வெட்கப்படாமல் இருக்க நீர் எங்களை அழைத்திருக்கிறேன். ஒருபோதும் மன்னிக்க முடியாத, ஒரு போதும் பட்டையை நீங்காத, ஒரு போதும் நிலைக்க முடியாத இந்த வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. இன்றைக்கு மன்னிப்பை கேட்கிறோம். என்னை நிலைக்கிற அந்த கிருபையை கேட்கிறோம். உண்மையே நம்பி இருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. பட்டயம் வேண்டாம், துணிகரமான பாவங்கள் வேண்டாம் என்று உம்மை நோக்கி கதறி ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கவனிக்கிற உம்முடைய பிள்ளைகள் அதற்கு உரியவளாக மாற உம்முடைய கரத்தில் இருக்கிற இவர்கள் ஒருவரால் சாத்தானாலும் பறித்து கொள்ள முடியாத அந்த தேவ கரம் இவர்கள் மேல் அமருவதாக. ஆண்டவரே, இவர்களை என்றைக்கும் தாகமுண்டாகாத ஒரு ஜீவ ஊற்று இவர்களை இப்பொழுது நிரப்புவதாக. பரிசுத்த ஆவியே, இவருடைய பிரச்சனைகளை நீக்கி வெட்கங்களை மாற்றி வருகை மட்டிலும் சாட்சியாக கனம் பண்ணும். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை கவனித்தவங்களை பிரியமாக ஆண்டவர் நேசிக்கிறார். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு எழுதுங்கள். எங்களுடைய மாதாந்திர பத்திரிகை சீயோன் மலை சாம்பிள் காப்பி மாதிரி பத்திரிகை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். கடிதங்களை அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.